டுடே சண்டே. ஸோ பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது போன வாரம் பாப்பாவுக்கு பர்த்டே. அந்த கேக் செஞ்ச மீத க்ரீம் வந்து அப்படியே இருந்தது ஃப்ரீசரில். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டா திரும்ப ரொம்ப நாளைக்கு இருக்கான்றக்காக மறுபடியும் அதே கேக் அட்டெம்ப்ட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி விப்பிங் க்ரீம் வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் பாதி கொஞ்சம் ஐஸ்கிரீமுக்கும் எடுத்து வச்சுட்டேன். விப்பிங் க்ரீம் ஏன்னா நிறையா இருந்தது. இப்போ வந்து சும்மா ஒரே ஒரு முட்டை போட்டு ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் வெனிலா ஸ்பாஞ்ச் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அதில் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் சுகர் சிரப் சேர்த்து அதை வந்து அந்த ஸ்பாஞ்ச் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக பண்ணிட்டோம். அடுத்து அதுக்கு மேலேயே வந்து ஃபில்லிங்ஸ் வேறு எதுவுமே இல்லை. அதனால் கொஞ்சம் சாக்லேட் சிரப் வந்து வீட்டில் இருந்தது, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். அது வந்து சாக்லேட்னால் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்தது அதுக்கு மேலேயே வந்து விப்பிங் க்ரீம் வச்சு ஒரு லேயர் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரியே கொஞ்சம் 3 லேயர் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் சின்னதாக. அதே ப்ரொசீஜரில் அடுத்த ஸ்பாஞ்ச் வச்சு மேலே கொஞ்சம் சுகர் சிரப் வந்து ஊற்றி, அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் சாக்லேட் சிரப்பும் ஊற்றி, அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் வச்சு அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு 3 லேயருமே. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு எதிர்பார்த்த ஹைட் அளவுக்கு வந்துச்சு. ரொம்ப ஒன்றும் பெருசாக ஹைட்டு வரல, இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு அவுட்புட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ பசங்களும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கேக்கோட அவுட்புட் வந்து எப்படி வரும்னு சொல்லிட்டு. இதுவுமே எனக்கு இப்போ ரீசெண்டாக கேக் அட்டன் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் திரும்ப செஞ்சு பார்க்குறேன். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு வழியாக 3 லேயரையும் வச்சு க்ரம் கோட் வந்து கொடுத்தேன். அந்த க்ரம் கோட் கொடுக்கும்போது என்ன ஆகிடுச்சுன்னா, பேசிக்கிட்டேவும் ஒரு ஆர்வக்குள்ளாரில் க்ரீம் வந்து ஓவர் அப்ளை பண்ணிட்டேன். பிகாஸ் க்ரம் கோடுக்கு வந்து சும்மா ஒரு லேயர் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நான் கொஞ்சம் அதை லெவல் பண்ணுறேன்ற பேரில் கொஞ்சம் நிறையாவே க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, க்ரம் கோட்டை முடித்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லைனா 2-3 மினிட்ஸ் கூட போதும். ஏன்னா அந்த க்ரீம் வந்து ஓரளவுக்கு செட் ஆகி வரும். ஸோ மறுபடியும் அதுக்கு மேலே ஐசிங் வந்து பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிக்கிட்டேன்னா, க்ரீமோட வந்து கொஞ்சம் சாக்லேட் சிரப் மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன். அந்த சாக்லேட் ஃப்ளேவர் ஃபுல்லாக கிடைக்கணுன்றதுக்காக சேர்த்து வந்து ஐசிங் வந்து பண்ண ஆரம்பித்தேன். நம்ம அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும் பொழுது கடன்னு வீடியோ ஓடும். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஈஸின்னு நினச்சி அதை அட்டன் பண்ணி பார்ப்போம். பட் அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த லெவல் வந்து கரெக்டாக அதோட அப்ளை ஆகி கரெக்டாக வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு செட் ஆகுது. அது வரைக்கும் வந்து அதை திரும்ப மேலே அப்ளை பண்ணுற மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு அதை மேலே அப்ளை பண்ணி மறுபடியும் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மினிட்ஸ் போல் எடுத்து வச்சேன். அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஓரளவுக்கு செட் ஆகி வரும். இப்போ மறுபடியும் பைப்பிங் பேக்கில் என்ன பண்ணேன்னா, ஒயிட் க்ரீமும் கொஞ்சம் சாக்லேட் க்ரீம் ரெண்டையுமே சேர்த்து உள்ளே கலந்து வந்து எடுத்து வச்சேன். சும்மா ஒரு சின்ன நாசல் எடுத்து கொஞ்சம் பூ மாதிரி வர்ற மாதிரி, ஏன்னா வீட்டில் தான் சாப்பிட போகிறோம். அதனால் பெருசாக ரொம்ப டெக்கரேஷன் பண்ணலை. அதை சுற்றி கொஞ்சம் ஃப்ளவர் டிசைனில் கொடுத்தாச்சு. ஏன் அப்படி கை வச்சுருக்கிறேன்னா, பைப்பிங் பேக் வந்து ஓட்டையாகிடுச்சு. அந்த சைட்லேருந்து உழுக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரு விரலை வச்சு அடைச்சிட்டே பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இதான் கொஞ்சம் ஃபைனல் அவுட்புட். அந்த க்ரீம் வந்து சைடுலேயும் கொஞ்சம் வேவியாக கொஞ்சம் கொடுத்தேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கேர்லியாக இருக்கேன், நடுவில் அந்த சேம் சாக்லேட் சிரப் வந்து கொடுத்தேன். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த பேக்கரியில் ஓரளவுக்கு இருக்கிற அதாவது ஒரு 80% அவுட்புட் வந்து அதில் உள்ளே வந்துருச்சு. ஸோ அப்பயே கட் பண்ணி அப்பயே சாப்பிட்டாச்சு. ஸோ சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 14 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால். இதை குழந்தைங்களுக்கு கொடுத்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்டாங்க. ஹாப்பி சண்டே.